சென்னை கெல்லி சீர்திருத்த பள்ளியில் இருந்து 17 சிறுவர்கள் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் தரும் தகவல்களை பார்க்கலாம். புரசைவாக்கம் கெல்லிஸில் இருக்கக்கூடிய சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து இன்று காலை 17 சிறுவர்கள் தப்பி ஓடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 18 வயதுக்கு உட்பட்ட இளம் குற்றவாளிகளை அடைத்து வைப்பதற்காக சென்னை புரசைவாக்கம் கெல்லிஸில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி இயங்கி வருகிறது. இதில் இருக்கக்கூடிய இளம் குற்றவாளிகள் தாங்கள் ஒரு குற்றவாளிகள் என்ற ஒரு எண்ணம் வராமல் இருப்பதற்காக காவலர்களுக்கு பதிலாக காவலாளிகள் தான் இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த அவருடைய பாதுகாப்பை மீறி அடிக்கடி சிறுவர்கள் தப்பி ஓடிய சம்பவம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த வருடம் மட்டுமே சென்னை கெல்லிஸில் இருக்கக்கூடிய சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து 4 முறை சிறுவர்கள் தப்பி ஓடிருக்காங்க. கடந்த ஜூலை மாதம் கூட 14 சிறுவர்கள் தப்பி ஓடிருக்காங்க. இதில் இதுவரை 3 சிறுவர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சிறுவர்கள் அடிக்கடி தப்பி ஓடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுவது இந்த இளம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் காவலாளிகள் குறைந்த அளவில் இருப்பதாகவும் ஒரு முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது சிறுவர்கள் தப்பி ஓடுவது இந்த சுவற்றில் மேலே ஏறி தான் சிறுவர்கள் தப்பி ஓடுறாங்க. சிறிய லெவலில் சுவர் இருப்பதால் அடிக்கடி சிறுவர்கள் சுவற்றில் ஏறி தப்பி ஓடுவதாகவும் ஒரு 2-3 காவலாளிகள் தான் தினசரி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதால் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் தான் அடிக்கடி சிறுவர்கள் தப்பி விடுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆகவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என அனைவரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து தலைமைச் செயலக காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சிறுவர்களை தேடி வர்றாங்க. மேலும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறித்து கூர்நோக்கு இல்லை இயக்குனரும் நீதிபதியும் நேரில் ஆய்வு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கடந்த சில மாதங்களில் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் இருந்து சிறுவர்கள் தப்பி ஓடும் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளியில் இருந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் காவலாளியை தாக்கிவிட்டு 9 மாணவர்கள் தப்பி ஓடிய மாணவர்களை போலீசார் மீண்டும் பிடித்துள்ளனர். இதேபோல கடந்த ஜூன் 1ஆம் தேதியும் 6 மாணவர்கள் இந்த சீர்திருத்த பள்ளியில் இருந்து தப்பினர். இவர்கள் இன்னும் பிடிபடவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த ஜூலை மாதத்தில் செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளியில் இருந்து 17 மாணவர்கள் தப்பினர். இதில் 6 மாணவர்கள் பிடிபட்ட நிலையில் மற்ற மாணவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள்.